ரொம்ப லோ காஸ்ட்டில் 25 ரூபா ஒரு நாளைக்கு கரெக்டாக எத்தனை ரைடு வேணாலும் ஓட்டலான்னு சொல்கிறீங்க. அதிலே எல்லா காஸ்ட்டையும் எங்களுக்கு வந்து நாங்கள் குறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது சொல்கிறீங்க. இப்போ வேர்ல்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கம்மியான காசில் உங்களால் அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற கொஷின் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட பதில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இன்னோவேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஆதார் எடுத்துக்கோங்க, யூபி எடுத்துக்கோங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பல யூஎஸ் யூரோப் மாதிரி நாடுகள் கூட யூபிஐ இப்படி ஒர்க் ஆகுது, இத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்பயுமே வந்து காஸ்ட் கம்மியாக இருந்தால் குவாலிட்டி போயிடும்னு கிடையாது. ஓகே, அதை ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து சரியான சப்போர்ட். நாங்கள் வந்து இதை என்ன சொல்கிறோன்னா, மக்கள் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் சக்தி முதல்ல முக்கியம். கம்பெனிகள், கார்ப்பரேட், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன், டெக்னாலஜி இதெல்லாம் சொல்லுவோம். கவர்மெண்ட், இந்த மூணும் எப்படி சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை க்ரியேட் பண்ணலாம். லைக் ஆதார், யூபிஐலாம் வந்து இந்தியாவோட கிரேட் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி வந்து ஸ்கேலில் பண்ண முடியும், பாப்புலேஷன் ஸ்கேலில் சொல்லுவோம், பாப்புலேஷன் ஸ்கேலில் பண்ண முடியும், அட் த சேம் டைம் குவாலிட்டி குறையாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது. ஃப்ரம் டே ஒன் நாங்கள் பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் காஸ்ட். நம்ம என்ன தான் சொன்னாலும் வந்து காஸ்ட்டு வந்து காஸ்ட்டுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸை கம்மி பண்ண மாட்டோம். நம்ம ஆப்போட ரேட்டிங்காலும் சரி, கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிங்கனாலும் சரி, இப்போ இருக்கிற ஆப்பை விட நாங்கள் பெட்டராக பண்ணணும்னு தான் எங்களோட கோல். பட் ஆனால் இட் இஸ் அ ஜேர்னி. நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் டுகெதர் இன் திஸ் ஜேர்னி.